கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். திருவிருந்து இருக்கிறது, அதனால தேவனுடைய வார்த்தைக்கு நேராக துரிதமாய் நாம் கடந்து செல்லுவோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. வரலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாடுகளை அனுபவிக்கிறத குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பேதுரு யாருக்கு இதை எழுதுகிறார்னா அப்போஸ்தலர்களுக்கு, ஊழியர்களுக்கு இதை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? ஊழியர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இதை எழுதுகிறார். பவுலை போல நிருபங்கள் எழுதல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பவுலை போல இந்த சபை அந்த சபை அப்படி நிருபங்களாய் எழுதவில்லை. தன்னுடைய பதிய வைத்து போகிறார். இப்போ 1 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் 2 யோவான் எல்லாம் இது யாருக்காக எழுதப்பட்டது? சரி, யார், அதாவது எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டது? ஒரு பதிவின் நோக்கம், அவ்வளவுதான். இப்ப கலாத்தியர்னா கலாத்து சபை அவங்களுக்கு, எபேசியர்னா எபேசு சபை, கொரிந்தியருக்குன்னா கொரிந்து சபை, பேதுருன்னா சிஎஸ்ஐ சபையா, பேதுருன்னா பேதுருன்னா என்ன, யோவான்னா யாருக்கு எழுதுறாரு? அவங்க யாருக்கு எழுதல, பதிவுபடுத்துகிறார்கள். ஒரு உண்மையை என்ன செய்கிறார்கள்? பதிவுபடுத்துகிறார்கள். அதில் முதல் புஸ்தகம், 2ஆம் புஸ்தகம், 3ஆம் புஸ்தகம் என்ன அவர்கள் பதிவுபடுத்துகிறார். முதல் நிருபம் எழுதி அவர் பதிவுபடுத்துகிறார். யாருக்கு எழுதல, பொதுவா எழுதி வைக்கிறாரு. யார் யார் பாக்குறீங்களோ படிச்சுக்கங்க. வரலே சொல்லுவோமா? எழுதி வைக்கிறார். யார் யார் பாக்குறீங்களோ படித்துக் கொள்ளுங்க. ரகசியம், ஒரு பெரிய ரகசியத்தை எழுதி வச்சுட்டு போறேன். சில அறிவுரைகளை எழுதி வைத்து போகிறேன். ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட சில காரியங்களை ஜனங்களுக்காக எழுதி வைத்து போகிறேன். நான் உடனே ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறேன். இவங்கெல்லாம் இதை எழுதணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? உங்களுக்கு ஆவியானவர் இல்லையா? இவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆவியானவர், அவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுமா வெளிப்படாதா? அப்புறம் எதுக்கு ஞானமாய் பதில் சொல்லுவீங்கன்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ள ஆவி இருக்கா? பேதுருக்குள்ள இருந்தா அதே ஆவிதானே உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப பேதுரு எழுதுறத படிச்சு நம்ம மாத்திக்கணும் அவசியம் இருக்கா? ஏன்னா நமக்குள்ள ஆவி இருக்குல்ல. சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன பண்ணுவாரு? அப்புறம் என்ன பிரச்சனை? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஏன் நாம் இதை தியானிக்க வேண்டும்? ஏன் நாம் இதை வாசிக்க வேண்டும்? ஏன் நாம் இந்த வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும்? நமக்கு ஆவியானவர் இல்லையா? எனக்கு அவர் தனியா டீச் பண்ண மாட்டாரா? இன்னைக்கு அநேக நேரங்கள் எங்கூட பேசட்டும் அப்படி நம்ம சொல்லுகிறோம். எனக்கு அவர் வெளிப்படுத்தட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். எங்கூட பேசும்போது நான் பாத்துக்கலாம். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். என்னோடு அவர் பேசட்டும் என்றால் எதற்கு வேதம் என்று ஒன்று இருக்கிறது, எதற்கு வசனம் என்று ஒன்று இருக்கிறது. ஏன் நாம் அதை பின்பற்ற வேண்டும்? ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம என்ன சொல்றோம்? முதல்ல எங்க கூட பேசிட்டு அப்புறம் பாத்துக்கலாம், எங்கிட்ட வரட்டும் நியூஸ் அப்புறம் பாத்துக்கலாம் தானே சொல்றோம். ஏன் அப்புறம் நமக்கு வேதம் என்று ஒன்று வேண்டும், எதற்கு சத்தியம் என்று ஒன்று, ஏன் நாம் தியானிக்க வேண்டும், ஏன் போதகர், எதற்கு சபை? சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளை கரெக்ட் பண்றக்கா. இப்போ சகல சத்தியத்திற்கும் நான் போகிறேன், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியத்திற்கு உள்ளும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியம் கொடுக்கப்பட்டாயிற்று, வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாயிற்று, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டாயிற்று, தேவனுடைய வார்த்தைகள் ஆல்ரெடி பேசப்பட்டாயிற்று.
இனி ஒரு வாக்குத்தத்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? இதுக்கு மேல இனி ஒரு வாக்குத்தத்தம் புதுசா வந்து குதிக்கணும்னு அவசியம், இதுக்கு மேல புதுசா ஒரு வார்த்தை உங்களுக்கு வரணும்னு அவசியம், இதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் தனியா உங்களுக்கு விட பேசணும்னு அவசியம். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் அடுத்த ஸ்டெப் போவேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்க கிட்ட நான் கேட்பேன், ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு மேல கர்த்தர் வந்து உங்ககிட்ட தனியா பேசணுமா? வேதத்தை திறந்தா அவருடைய வார்த்தைகள் இருக்குல்ல, இதுக்கு மேல கர்த்தர் பேசணுமா? என் கூட பேசட்டும், என் கூட பேசட்டும், என் கூட பேசட்டும், என் கூட பேசட்டும் என்று நாம் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சத்திய வார்த்தைக்கு நேரா போக்கஸ் பண்ணாம நம்முடைய சுய விருப்பத்திற்கு நேராய் நம்மை போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். சொல்லுவோமா? அதனாலதான் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல விசுவாசிகள் விழுந்து போவதற்கு மிகப்பெரிய காரணம். போதகர் போதிக்கலைன்னா பிரச்சனை இல்ல, ஆவியானவர் பேசலினாலும் நோ ப்ராப்ளம். ஆனா பைபிள் கையில இருக்குல்ல, பைபிள் கையில இருக்குல்ல, பைபிள் கையில இருக்க இல்லையா? நீங்க அதை எடுத்து வாசிக்கணுமா இல்லையா? ஏன்னா எல்லா வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருச்சு. இனி சத்தியத்துக்கு உள்ள வழி நடத்துவார் யாரு? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தையை உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிற வேலை யாருடையது? இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது யாருடைய வேலை? புதுசா நான் வந்து சில ரூல்ஸ் இங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. புதுசா இனி ஆவியானவர் யாரு கூடயும் பேச வேணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப ஒன்னே ஒண்ணுதான் ஆவியானுடைய வேலை. இயேசு சொன்னார், சகல சத்தியத்திற்கு உள்ளும் உங்களை நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் 40க்கும் மேற்பட்ட பரிசுத்தவான்களால் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகங்களை கொண்டு சத்தியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பேசி இருக்கிறார். இப்போ நமக்குள்ள இந்த ஆவியானவர் என்ன பண்ண போகிறார் என்றால், இந்த 66 புஸ்தகங்களையும் நாம் வழிநடக்க நமக்கு உதவி செய்கிறார். அவ்வளவுதான். புதுசா ஒரு டைரக்ஷன் நமக்கு அவர் காட்ட வேண்டுங்கிற அவசியம் இல்ல. வாலிபர்கள் புரியுதா? புதுசா ஆவியானவர் ஒரு டைரக்ஷன் நமக்கு காட்டணும் அவசியம் இல்ல. ஆல்ரெடி the direction is being given. Just to follow the direction. To get follow, you should obey the Spirit. நீங்க இதை ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு தான் ஆவியானவருடைய துணை தேவையே ஒழிய, இனி புதுசா ஒரு சித்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து, புதுசாய் ஒரு பாதையை கொடுத்து, புதுசாய் ஒரு வழியில் என்னை நடத்துவதற்கு ஆவியானவர் எனக்கு தேவை இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. என்னுடைய கருத்தை பதிவு பண்ண வரல, வேதத்தினுடைய கருத்தை பதிவு பண்ண இருக்கேன். இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு எபிரேயர் 12 கடைசின்னு நினைக்கிறேன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். இதுக்கு மேல புதுசா ஒன்னும் நமக்கு கொடுக்க இல்ல. 12:1 வாசிங்க. இத மட்டும் யாராவது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பைபிள்ல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோ. முரல்ல சொல்லுவோமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பைபிளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். முரல்ல சொல்லுவோமா? எல்லாம் நமக்கு சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. டு பி ஃபாலோட், எவ்ரிதிங் டு பி ஃபாலோட். அவ்வளவுதான். இப்ப அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றதுக்கு என் சுயமா என் ஆவியா, என் சுயமா என் ஆவியா, எதை நான் பின்பற்ற வேண்டும்? இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்றதுக்கு தான் இப்ப பிரச்சனையே. நான் என்ன பிரச்சனைன்னா, என் சுயம் சொல்லும், ஆவியானவர் உங்ககிட்ட பேசட்டும், ஆவியானவர் உங்ககிட்ட பேசட்டும், ஆவியானவர் உங்ககிட்ட பேசட்டும், வழி நடத்தணும், உனக்கு தனியான அந்த வெளிப்பாடு வரட்டும், பொறுமையா இரு. சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். வெளிப்பாடு யாருக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. இங்க வெளிப்பாடு வரும். ஆனா அதற்கு முன்பாக ஒரு வெளிப்பாடு நம்ம கையில் இருக்கு. என்னது? வேத வசனம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன். இந்த ரெவலேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணாதான் செகண்ட் ரெவலேஷன் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ரெவலேஷனே ஃபாலோ பண்ணலினா நம்ம கேட்கிற செப்பரேட் ரெவலேஷன் கிடைக்காது. இதை நான் ஃபாலோ பண்ணாம எங்கூட பேசுங்க, எங்கூட பேசுங்க, எங்கூட பேசுங்க, எங்கூட பேசுங்கன்னா நான் காற்றில் சிலம்பம் பண்ணுகிறவனாய் இரேன் என்று பக்தன் சொல்லுகிறார். அப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் இதுல ஃபர்ஸ்ட் நம்மளை நடத்தணும்.
அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட பர்சனலா பேசும். சொல்லுவோமா, நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம எங்கூட பேசும் 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 அப்படின்னு தலையா அடிச்சுக்கிட்டாலும் பேச மாட்டாங்க. சொல்லுவோமா, இதுக்கு மேல இனி ஒரு வசனம் இந்த பூலோகத்தாருக்கு தரணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு மேல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வாக்குத்தத்தங்கள் இந்த பூலோகத்தாருக்கு தர வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணி விட்டார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு தேவை யாருடைய சப்போர்ட்? ஆவியானவருடைய சப்போர்ட். ஏன் பைபிள் படிக்க முடியல? ஆவியானவருடைய சப்போர்ட் சரியா பெற்றுக்கொள்ளல. ஏன் தியானிக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு, உபவாசிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு, மற்றவங்களோட சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, நாம் சத்தியத்தில் நிற்பதற்கு, நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தாளுடைய தரிசனத்தில் ஓடுவதற்கு நமக்கு யாருடைய சப்போர்ட் தேவை? யாருடைய சப்போர்ட் தேவை? எந்த மனுஷனுடைய இது இல்ல, ஆவியானவருடைய சப்போர்ட் தான் நமக்கு தேவை. ஒரு அல்லே சொல்லுவோமா, சத்தமா சொல்லுவோமா? சோ இப்ப அந்த ஆவியானவருடைய சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நாம நம்மளை விட்டு கொடுக்கணும். அந்த ஆவியானவருடைய சப்போர்ட் நமக்கு வேணும்னா நாம நம்மளை என்ன பண்ணணும்? ஆமா, நம்மளுடைய சுயத்தை நாம் விட்டு கொடுக்காவிட்டால் ஆவியானவருடைய காரியங்கள் நம்ம கிரியை செய்யாது. அல்லேலூயா. சுயத்தை நம்ம விட்டு கொடுக்கலைன்னா ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? கிரியை செய்ய முடியாது. அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணும்போது, நீங்க உண்மையாலுமே ஆவியில வழி நடத்தப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில் என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் நடக்கும் போது, ஆவியானவர் உங்களை வழிநடத்தும் பொழுது உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில் வருவது ஆசீர்வாதமா பாடுகளா? யாரெல்லாம் ஆசீர்வாதம்? சரி, யாரெல்லாம் பாடுகள்? என் வார்த்தைக்கு இத்தனை பேர் வெயிட் பண்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்களா? தானே மூணாவது ஆப்ஷன். சரி, பாடுகள் தான் வரும். ஆண்டவரை நீங்க உண்மையா ஃபாலோ பண்ணும்போது ஆசீர்வாதம் வராது. என்னதான் வரும்? என்னதான் வரும்? சத்தமா சொல்லுங்க. எஸ், பாடுகள் தான் வரும். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. அப்ப கர்த்தரை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, ஏசப்பாவை நீங்க உண்மையாய் தேடும் பொழுது, ஏசப்பாவை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் தான் வரும். வரலையே சொல்லுவோமா? சரிங்களா? பாடுகள் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், துன்பம் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், விரோதங்கள் வரும், பகை வரும், எல்லாமே வரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பண்ணலாம்? இதுல கான்பிடென்டா இருக்கீங்களா? கர்த்தரை உண்மையா தேடும் போது ஆசீர்வாதம் வராதுன்னு சொல்லல, வரும். ஆனா அதை காட்டில அதிகமா எது இருக்கும்? பாடு இருக்கும். சரியா? இதுல கன்ஃபார்மா இருக்கீங்களா வாலிபர்கள்? என்ன வரும்? பாடுகள் வரும். இதுல கன்ஃபார்மா இருக்கிறியா? ஏசப்பாவை நீ அடிக்கடி நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்க என்ன வரும்? அதுல கன்ஃபார்மா இருக்கீங்களா? இல்லைன்னா நான் இதோட நிறுத்திட்டு வேற சப்ஜெக்ட் போயிடுறேன். உங்களுக்கு அது பிடிக்கல, பாடெல்லாம் வர்றது எனக்கு ஆசீர்வாதம் தான் வரும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறிச்சு அப்புறம் எடுக்கிறேன். வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு நிறைவேற்றணும்ல, ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவரை பிடிச்சீங்கன்னா, இருக பிடிச்சீங்கன்னா என்ன வரும்? அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வரும் பொழுது இப்ப நான் ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்கறேன்னா, நாம என்ன செய்யணும்? அனுபவிக்கணுமா, எதிர்த்து நிக்கணுமா? சொல்லுங்க. Do you want to be accept or you want to be take revenge? பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டுமா, அதை எதிர்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணுமா, எதிர்த்து போராடுகிற மனப்பக்குவம் வேணுமா? ஃபைட் பண்ணணுமா? பாடுகளுக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணணுமா? ஃபைட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த பாடுகளை யார் கொடுக்கிறார்? யார் கொடுக்கிறார்? சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன். யோபுனுடைய வாழ்க்கையில யார் அனுமதிச்சா? கொண்டு வந்தது பிசாசு. ஆனா அனுமதிச்சது யாரு? அனுமதிச்சது யாரு? சத்தமா சொல்லுங்க. அனுமதிச்சது யாரு? சரி,
தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு 13 வருஷம் வனாந்திர வாழ்க்கை இருந்துச்சு. சவுலுக்கு பயந்து ஓடினார். அது யார் அனுமதிச்சா? யார் அனுமதிச்சா? கர்த்தர். 40 வருஷம் மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் இருந்துச்சு. வனாந்திர வாழ்க்கை இருந்துச்சு. பாடுகள், கஷ்டம். யார் அனுமதிச்சா? யோசேப்புடைய வாழ்க்கையில 12 வருஷம் சிறைச்சாலை, 2 வருஷம் போத்திபார் வீடு, 14 வருஷம் அடிமைத்தனம். யார் அனுமதிச்சா? யார் அனுமதிச்சா? கர்த்தர். ரூத்தினுடைய வாழ்க்கையில புதுசா கல்யாணமான ஜோடி ரூத்து, ஒரு வருஷத்திலே புருஷன் செத்து போயிட்டான். ஆனா வாழ்க்கை ஃபுல்லு மாமியாரோடயே தான் என் வாழ்க்கை அப்படின்ட்டான். புருஷனை இழந்து ஒரு சின்ன வயசுல அப்படியே நிக்கிறா, வழி தெரியாம. அந்த பாடை அனுமதித்தது யார்? கர்த்தர். கர்த்தர் தான் அந்த பாடுகளை அனுமதிக்கிறார். தானியேல் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணவே இல்லை. தானியேலுடைய வரலாறே கிடையாது, வம்சமே கிடையாது. கடைசி வரைக்கும் அடிமையா நேபுகாத்நேச்சார் கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த கஷ்டத்தை யார் அனுமதிச்சது? தானியேலுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம, சந்ததி இல்லாம, கடைசி வரைக்கும் இந்த நேபுகாத்நேச்சார் கீழே தான் நீ வேலை செஞ்சாகணும். கடைசி வரைக்கும் அவர் எருசலேமை பார்க்கல. இது யார் அனுமதித்தது? கர்த்தர். பேதுருடைய வாழ்க்கையில தலைகீழாய் அவனை சிறுவையில் அறைந்தார்கள். யார் அனுமதித்தது? இந்த பாடை யார் அனுமதித்தா? கர்த்தர். பவுலுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளும் நான் மரணத்தோடும் ஜீவனோடும் போராடுகிறேன் என்கிறான். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். வாழ்வா சாவான்னு. யாரு? பேதுரு. சரி, பவுல். யார் அனுமதிச்சா? யார் அனுமதிக்கிறா? கர்த்தர். அப்ப எல்லா பாடுகளும் யார் அனுமதிக்கிறா? இப்ப அப்படியே வரேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும். மோசே 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தாரு. பாடுகளை எதிர்த்து போராடினாரா இல்ல வாழ்ந்தாரா? பாடுகளை எதிர்த்து போராடினாரா வாழ்ந்தாரா? அடுத்தது யார் பார்த்தோம்? தாவீது. எதிர்த்தாரா வாழ்ந்தாரா? சவுலுக்கு எதிர்த்தாரா வாழ்ந்தாரா? பாடுகள்ல வாழ்ந்தாரா. யோபு போராடினாரா வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். தானியேல் அவர் நினைச்ச ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி வெளியே வந்திருக்கலாமா? வந்திருக்க முடியாதா? வந்திருக்க முடியுமா? முடியாதா? ஆனா அதை செஞ்சாரா? அப்ப என்ன பண்ணாரு? அனுபவிச்சார். அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுகிறார். வேற யார் பார்த்தோம்? பேதுரு. எனக்கு சிலுவை மரணம் வேண்டாம் என்று சொன்னாரா? ஒரே ஒரு அப்ளிகேஷன், நேரா அறையாதீங்க, அந்த பரிசுத்தமான அளவுக்கு நான் ஒழுக்கம் இல்ல, என்ன தலையில அறையுங்க. அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்தான் பேதுருவோடது. என்னது? அவர் இயேசு பரிசுத்தர், நீங்க நேரா அடிச்சிட்டீங்க, நானோ பாவி, அவரை மறுதலித்தவன், தலைகீழா என்னை அறையுங்கள். அவமானப்படுத்தி என்னையும் நேரா அரைஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, அவருக்கு சமமாக்கி என்னைய அவமானப்படுத்திடாதீங்க, நான் அவரிலும் கீழானவன் என்று சொல்லி தலைகீழ என்னை அறையுங்கள் அப்படின்னா. பவுல் தன்னுடைய பாடுகளுக்காக தேவ சமூகத்தில் பலவீனத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் பூரண உலகம், ஆனா இதை மட்டும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு நீக்க மாட்டேன். சொல்லுவோமா? யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் பொழுது, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதும் பொழுது எங்கிருந்து எழுதுகிறார்? எங்கிருந்து எழுதுகிறார்? பத்மு தீவு சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். பாடுகளின் மத்தியில் தான் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிகமாய் நாம் எதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இன்னும் உங்களுக்கு சத்தியம் புரியலையா? பாடுகள் தான் வாழ்க்கையே. அப்ப என்னப்பா இப்படியே பாடுகளே வாழ்க்கை இருந்தா என்ன? எதற்கு இது? நித்திய மகிமைக்கு கர்த்தர் தயார் செய்கிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? பாடுகள் எதற்காக? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாடுகள் எதற்காக? கனியும் சொல்லு. பாடுகள் எதற்காக? பாடுகள் எதற்காக? எல்லாரும் சொல்லுங்க. என்ன பாடுகள் எதற்காக? பாடுகள் எதற்காக? அறிக்கை செய்யுங்க. பாடுகள், என் வாழ்க்கையில் பாடுகள் எதற்காக? எஸ், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எதற்காக? பாடுகள் நித்திய மகிமைக்கு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பாடுகள் நித்திய மகிமைக்கு, அப்பொழுது ஆசீர்வாதம் உலகத்துக்கா? ஆப்போசிட்டா சொல்லுங்க. பாடுகள்
சரி, பாடுகள் வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டாம். பாடுக்கு ஆப்போசிட் என்னது? நிம்மதியான வாழ்க்கையா? இல்ல பாடுகள் இல்லாத வாழ்க்கை? பாடுகள் இல்லாத வாழ்க்கை எங்க கொண்டு போகும்? நித்திய நரகத்திற்கு. ஒரு சொல்லுவோமா? வாழ்க்கை ஃபுல்லு பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்க போயிருவீங்க? நித்திய மகிமைக்குள்ள, பரலோகத்துக்கு போயிருவீங்க. பாடுகளே இல்லாம நான் வாழணும், கஷ்டமே இல்லாம நான் வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, கஷ்டம் இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம். அப்படிதானே? பாடுகளே இருக்கக்கூடாது, கண்ணீரே இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது, எந்த வியாதியுமே இருக்கக்கூடாது, எந்த பலவீனமே இருக்கக்கூடாது. எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது வருதுன்னா எப்படி வருது? இன்னைக்கு நிறைய கேள்வி என்ன, கர்த்தரை தேடுற, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஹலோ, தேடுறவனுக்கு தான் கஷ்டம், தேடாதவனுக்கு கஷ்டமே கிடையாது. ஒரு அழலியா சொல்லுங்க, தேடுகிறவனுக்கு தான் சொல்லுங்க, தேடாதவனுக்கு அவசியமே இல்லை அது வரணும்னு. ஏன்னா தேடும் பொழுது கஷ்டம் வந்தால் எங்க செல்லுவான்? தேடாம கஷ்டம் வராம இருந்தா எங்க போவான்? நித்திய நரகத்துக்கு. சொல்லுவோமா? நான் சொல்ற சத்தியம் கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா இதான் உண்மை. உங்களை நித்திய மகிமைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வந்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும், எதுக்கு? எதுக்கு? நித்திய மகிமைக்கு. இந்த ஓனர்கள்லாம், இந்த வேலை செய்கிற இடத்துல ஓனர்கள்லாம் யாராவது ஒரு உயர்வை தரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க மேல என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு வேலையில இருக்கிறோம், நமக்கு வந்து ப்ரொமோஷன் தரணும்னு ஆசைப்படுறாரு ஓனர். நம்மளுடைய நடக்கைகள்லாம் பார்த்து நம்ம எல்லாம் ஒழுக்கமா இருக்க, ஹானஸ்டா இருக்கிறத பார்த்து ப்ரொமோஷன் தரணும்னு நினைக்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அக்கறை கட்டுவாங்க? இல்ல, டெஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லுவோமா? என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் நமக்கு சொல்லிட்டு வைப்பாங்களா? அந்த டெஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டு வைப்பாங்களா ஓனரு? பாருமா, பாருப்பா, நான் டெஸ்ட் வைக்க போறேன், இந்த டெஸ்ட்ல நீ எப்படி வந்து நீ பெர்ஃபார்ம் பண்றியோ அதை பொறுத்துதான் நான் வந்து உனக்கு நல்ல பெரிய ப்ரமோஷன் அவனுக்கு தருவேன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவனுக்கு ஒர்க்லோட ஜாஸ்தி பண்ணுவாங்க. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் 2 ஒர்க் சேர்த்து கொடு, 5 மணி 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு போக சொல்லு, அப்படி இப்படின்னு போட்டு. ஆன்லைன்ல வருதா? ரெடி சொல்லுவேன். சரி, ஓகே, பரவாயில்ல. ஒரு வேலையில இப்படி சொல்றேன், ஒரு வேலையில ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எனக்கு தெரிந்தவர், என்னுடைய நண்பர் கிடையாது, அண்ணா சீனியர். அவர் அவருக்கு பயங்கரமா பிரஷர் இருக்கும், மேல இடத்துல எப்பொழுதுமே பிரஷர் இருக்கும். நானும் என்னுடைய நண்பரும் அவரை பார்த்து பார்த்து நகைத்துக் கொண்டே இருப்போம். நாங்கள் 5 மணிக்கு அவருடைய ரூமை டிபார்ட்மெண்ட் கிராஸ் பண்ணி போகும்போது இப்படி திரும்பி பார்ப்போம். We used to call him with a nickname. ஒரு பட்ட பெயர் வைத்து அவரை கூப்பிடுவது வழக்கம் உண்டு, அவருடைய வேலை நிமித்தமாக. இப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு பட்ட பெயர் வைத்து கூப்பிட்டு நாங்க போவோம். அவர் உடனே டேய் போங்கடா அப்படிம்பாரு. நாங்கள் 5:30க்கு கிராஸ் பண்ணுவோம் அவருடைய ரூமை. அவர் 7, 7:30, 8, 8:30 வரைக்கும் வேலை செய்வார். அவருக்கு மனைவி, ஒரே ஒரு சின்ன பெண் குழந்தை உண்டு. நாங்க பயங்கரமா அவரை டீஸ் பண்ணுவோம். நான் கிடையாது, என்னுடைய நண்பர். அவர் டீஸ் பண்ணும்போது கூட நான் இருக்கனால என் பேரும் தானே வரும். அதனால டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அதை விளையாட்டாவே எடுத்துக் கொள்ளுவார். ஒரு நாளும் நாங்கள் டீஸ் பண்ணுவதை அவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஆனால் சீரியஸாக ஒர்க்லோடு அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு அவருக்கு கொடுப்பார்கள். நாங்கள் நினைத்தோம், இந்த ஆளு வேலை விட்டு போகும் அப்படின்னு நினைச்சோம். இது கண்டிப்பா இது வேலை விட்டு போயிரும். அந்த வேலையை விட்டு முதல் என் நண்பர் போனார், 2வதாக நானும் வந்து விட்டேன். கிண்டல் கேலி அடித்தவர்கள் நாங்கள் வெளியே வந்து விட்டோம். சொல்லுவோமா? இவர் அங்கே கொடுமை, அதாவது கொடுமையின் உச்சகட்டம் அவருக்கு நடந்தது. அது ஒர்க்லோடு நான் சொல்ல மாட்டேங்க, கொடுமையினுடைய உச்சகட்டம். ரத்த கண்ணீர் மட்டும்தான் அவர் வடிக்கல, அந்த அளவிற்கு உச்சகட்ட பாடுகள். அதை பார்க்கும் பொழுது அநேக நாட்கள் நானே திட்டியிருக்கேன். ஏன்னா அது சீக்கிரம் வெளியே உலகத்துல எல்லாம் அதிகமா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன், யாருக்கும் திட்டவும் மாட்டேன். ஆனா ரொம்ப கடினமான சூழ்நிலை நேரத்துல 2-3 வார்த்தைகள் எல்லாம் விட்டேன். நாட் பேட் வேர்ட்ஸ், அட்வைசபிள் வேர்ட்ஸ். அட்வைஸ் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் விட்டேன். அவரும் ஆமா ஆமான்னு போயிட்டாரு.
நானும் வேலையை விட்டு இன்னைக்கு போவார் நாளைக்கு போறேன், நான் அங்கிருந்து வெளியே வந்து 4 வருஷம் ஆச்சு, இப்ப போவார் அப்ப போவார்னு பார்த்தா போன ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக அவரை குறித்த ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வந்திருந்தது. என்ன ஸ்டேட்டஸ் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 2, 3, 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டாய் அவரை உயர்த்தி இருக்கிறாங்க. அவருடைய சேலரி அந்த காலேஜ்லயே, நான் வேலை செய்த இடத்திலேயே அதிகபட்ச சேலரி அவருக்கு தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருடைய கையில தான் இருக்குது. அது பெரிய டிபார்ட்மெண்ட். அதுவும் இப்பத்த இதுக்கு சொல்ல ஏஏ காட்டிலும் அது பெரிய டிபார்ட்மெண்ட். ஏஏ தான் உங்களுக்கு எல்லாம் பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஏஏ காட்டிலும் அது பெரிய டிபார்ட்மெண்டா மாறி இன்னைக்கு வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரென்த் குறையாம பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்குது. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. மொத்தமாவே 3-4 ஃப்ளோர் தான். அதுல ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல். இப்ப அவரை தாண்டி ஒருத்தன் உள்ள அந்த ஃப்ளோருக்குள்ள போகவே முடியாது. அவருடைய ஆலோசனை இல்லாம செக்ரட்டரி கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் நடக்கவே நடக்காது. அவர் இல்லாத மீட்டிங் கிடையாது, அவர் இல்லாத டிஸ்கஷன் கிடையாது, அவர் முடிவு எடுக்கும் பொழுது அவர் இல்லாத முடிவுகளும் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க நினைச்சோம் பாடுகள் அவரை வெளியே தள்ளும் என்று. ஆனால் பாடுகள் அந்த மனிதனை பெரிய மகிமைக்கு நேராய் நடந்துச்சு. அந்த பாடுகளை அக்செப்ட் பண்ணாரு. பார்க்கணும், சில நாட்கள் எல்லாம் அவர் வேலை நிறுத்தம் வீட்டுல படுற அந்த அசிங்கத்தை சொல்லுவாரு. இப்படி அசிங்கப்பட்டா அப்படின்னு சொல்லி அவ்வளவு டிஸ்கஸ்டா இருக்கும். சரி, இப்படி போயா கஷ்டப்படணும் அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு கடைசி வரைக்கும், இட் இஸ் மை பேஷன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவர் ஒரு நாளும் இந்த வார்த்தையை விடவே இல்லை. எப்ப கேட்டாலும் ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு, ஏய், டீச்சிங் ப்ரொஃபஷனோட பேஷன், அதை விட்டே கொடுக்க மாட்டேன். நாங்க சொல்லுவோம், அட பரவாயில்ல, வேற இன்ஸ்டிடியூஷனுக்கு போ, இங்கதான் இருக்கணுமா, உங்க டேலண்ட்டுக்கு உங்களுடைய இதுக்கு நீங்க எங்கேயோ போகணும். இல்ல, இங்க எனக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தியா கிடைக்குது, வெளியே போயிட்டா எனக்கு கிடைக்காதுறான்னு. லிட்டரலா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. இங்க கிடைக்கிற பிரஷர் எனக்கு வெளியே கிடைக்காதுன்னு எங்களுக்கு புரியல. என் ஃப்ரெண்ட் கேக்குற, என்ன சார் பிரஷர் சார், நிம்மதியா இருக்கணும் தான் சார் நம்ம வரதே. இங்க நிம்மதியா நம்ம டைம்ல முடிச்சிட்டு போனோம். அப்படி நினைக்காத. பிரஷர் இருந்தா தான் நீ உருவாக முடியும். ஒரு புறஜாதியுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, பிரஷர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில இருக்குதோ அப்பதான் நீ உயர முடியும். போன வாரம் இருக்கா ஒரு குரூப்ல, என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோரம் சொல்லி ஒரு குரூப் இருக்கும், போன் எடுக்கிறவங்க பாருங்க. என்ன அதுல பெரிய பெரிய காம்படிஷன்ஸ், கிட்டத்தட்ட 4-5 காலேஜ் ஒன்னு சேர்ந்து போடுகிற பேப்பர் காம்படிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஹெட் அவர் தான். எல்லா பேப்பர்ஸையும் வெரிஃபை பண்றாரு. அது PhD பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ், இந்த பேப்பர்ஸ், பெரிய பெரிய பேப்பர்ஸ் தான் இப்ப ஃபுல்லா அவர் கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்பவே முடியல, இந்த அளவுக்கு 3-4 வருடத்துல கிடைத்த உயர்வு. ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்பவாது அவர் ஃப்ரீயா இருக்கிறாரா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, போயா நீயும் ஃப்ரீயும் என்ன சொல்றீங்க? இப்ப இந்த ஆள் நைட் 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கான் ஆபீஸ் ரூம்ல. எனக்கு ஷாக் ஆயிருச்சு. என்னங்க, அட பொறுப்பு வந்துருச்சு, ஃப்ரீ ஆயிருவான்னு நினைச்சா பொறுப்புக்கு மேல பொறுப்பு கொடுத்து இன்னும் ஒர்க் லோட் வேணும்னு வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. சார் என்ன சார் அந்த ஆள் அப்படின்னு கேட்டேன். கேட்டா பேஷனுங்கிறான். சொல்லுவோமா? கேட்டா என்னன்னு சொல்றாரு? பேஷனுங்கிறான். சில காரியங்கள் உலகத்தாருக்கு இருக்கிற அந்த அனுபவம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில அது வெளிப்படுவது கிடையாது. உலகத்தானை மெச்சிக்கொள்ளவில்லை, உலகத்தானே இவ்வளவு பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள அனுமதிப்பானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். கர்த்தருக்காக, அந்த நித்திய மகிமைக்காக வேலை. என்னுடைய பேஷன் தமிழ் என்ன? பேஷன். ஒரு காலத்துல இருந்து இப்ப ஒண்ணும் மண்டையில் இல்ல. பற்றா பேஷன். இந்த வேலைதான் என்னுடைய பேஷன் சொல்லுவாங்க. பேஷன் என்ன? அது வேற. அடிச்சிருங்க, பாருங்க, அப்படியே பாத்துருங்க. பேஷன். பேஷன் ஒன்னே ஒண்ணுதான். கிறிஸ்தவம் ஜீவியம் உங்களுடைய பேஷனா இருக்கணும்.
எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கிறிஸ்தவ ஜீவியம் என்னுடைய சொல்லுங்க பேஷன். இது அக்கேஷன் கிடையாது. அந்த ஆள் அந்த வேலையை அக்கேஷன் எடுத்திருந்தா அந்த உயர்வை அந்த ஆள் பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ அக்கேஷனுக்கு வந்துட்டு போகிறது அல்ல. ஏதோ லீவு இடைவெளியில விட்டுட்டாங்க, 6 நாள்ல ஒரு நாள் லீவ் வருது, போயிட்டு வந்துருவோங்கிறது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆர்வம், பேரார்வம் கொண்ட வேலை அவருக்கு. அது இந்த வேலையில பேரார்வம் உண்டும்பார். அதான் பேஷன், பேரார்வம். உங்க வேலையில நீங்க பேரார்வம் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள் எத்தனை பேர் பேரார்வம் கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவ ஜீவியனாலே தலை சுத்துது, ஆர்வமே கஷ்டம், இதுல பேரார்வம் வேறையா? ஆர்வம் இல்ல, பேரார்வம் இல்ல, போனமா வந்தமா சோத்திரம் அல்லேலூயா போதும், நிறுத்திக்குவோம் இதோட. அல்லேலூயா சொல்லுவோமா? இட்ஸ் a patient. பேரார்வம் கொண்ட மார்க்கம் கிறிஸ்தவ ஜீவியம். உண்மையாலுமே நீங்க கிறிஸ்தவ ஜீவியத்தை நேசிக்கிறீங்கன்னா பாடுகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா நித்திய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும். நித்திய மகிமைக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவ ஜீவியம் உங்களுடைய பேரார்வம், பேஷனாய் மாற வேண்டும். அந்த பேஷன்ல என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், சக்தியும் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? மிலிட்டரியில சேர்ந்திருக்கீங்கன்னு வைங்க. மிலிட்டரியில சேர்ந்துட்டீங்கன்னா எடுத்தோடனே கண்ணை கொடுத்து வாருக்கு அனுப்பிச்சிருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அங்க உயிர் மட்டும் தாங்க மிச்சம் விடுவாங்க. உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதுவுமே சில பேருக்கு இருக்காது. அப்படி போட்டு அவனை வாட்டி எடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. எதுக்கு? போர் முனையில போய் புட்டு புட்டு 2 சுடு சுடுறக்கு. திருப்பி அவன் புட்டுனானா அத்தனை வருஷம் அவன் பண்ண எல்லா ட்ரைனிங்கும் ஒரே புல்லட்ல க்ளோஸ். ஆனா அந்த ஒரு புல்லட்ல க்ளோஸ் ஆகிற ட்ரைனிங் எத்தனை ஆண்டுகளாய் அவனை உயிரை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுங்களா? நீங்க அப்படி ஒரு புல்லட்ல போற ஜீவியமா பண்ணிட்டு இருக்கிறோம். நித்தியத்துக்கு போகிற ஜீவியம் இது. ட்ரைனிங் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவனாவது மரணத்தை காட்டுவான், இங்க மரணமே வந்துட்டு போகும். சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா மரணம் முடிவல்ல. கிறிஸ்தவ ஜீவியத்துல மரணம் முடிவல்ல. மரணம் ஒரு ஆரம்பம். எங்க ஆரம்பம்? ஆண்டவரிடத்துல ஆரம்பம். சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, இந்த கொஞ்ச காலத்துக்கு நான் 1ஆம் தேதி 5 மணிக்கு சொன்னேன். கொஞ்ச காலம்னா என்ன? இந்த கொஞ்ச காலத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்தனே. கொஞ்ச காலம்ங்கிறது பூமியில இருக்கிற ஆட்கள். கொஞ்ச காலங்கிறது, ஆமா, கொஞ்ச காலம்னா 2 years, 3 years, 4 years, 5 years, 10 yearsக்கு அப்புறம் கஷ்டம் போயிடுமா? போகாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் போகாது. சொல்லுவோமா? உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாடுகள் மாறாது. ஆனா அந்த பாடுகளின் மத்தியில வாழ்ந்து காட்டுவதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மிலிட்டரிக்கு கூட ரிட்டையர்மெண்ட் இருக்கு. வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வந்துடலாம். எங்க தாத்தா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட், ரித்மோட அப்பா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட். ஆனா கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒன்ஸ் உள்ள வரது மட்டும்தான், வெளியே போகிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அப்படி நீங்க வெளியே போனீங்கன்னா ஒண்ணுதான், பிசாசு கிட்ட போகணும், அவ்வளவுதான். உள்ள இருந்தா கடைசி வரைக்கும் ஏசப்பாக்குள்ள பாடுகளை அனுபவித்துட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுல என்னன்னா, எந்த பாடுகளை நான் அனுபவிப்பேன், எந்த பாடுகளை நான் அனுபவிக்க கூடாது என்று வேரியேஷன் வேற நம்ம வாழ்க்கையில. எல்லா பாடுகளையும் அனுபவித்துதான் ஆகணும். எங்க அப்பா எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் அனுபவித்தாகணும். என் மனைவியோட பாடுகளை நான் அனுபவித்துதான் ஆகணும். என் பிள்ளையுடைய பாடையும் நான் என்ன பண்ணணும்? அனுபவித்துதான் ஆகணும். உங்களுடைய பாடுகளையும் நான் அனுபவித்துதான் ஆகணும். வெளியே 4 பேர் பேசினாலும் அனுபவிச்சுதான் ஆகணும். இதற்கு நான் போராட்டம் பண்ணுவதற்கு இங்கே வரவில்லை. இதை எல்லாவற்றையும் அனுபவிக்கவே நான் வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செய்திக்குள்ள போறோம். என்ன சொல்றாரு? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி,
பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த பாடுகள். பாடுகள் எதற்காக? இந்த பாடுகள் என்ன செய்யுமாமா? சீர்படுத்தும். சீர் என்றால் ஆங்கிலத்துல where it is perfect. நீங்களா பெர்ஃபெக்ட்டா? எங்கப்பா நீங்களா பெர்ஃபெக்ட்டா? நம்மள பெர்ஃபெக்ட்டா? நம்மள பெர்ஃபெக்ட்டா? எஸ். என் பார்வைக்கு நான் பெர்ஃபெக்ட் தான். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு நான் பெர்ஃபெக்ட்டே கிடையாது. வரலையே சொல்லுவோமா? எப்ப தெரியுமா நான் பெர்ஃபெக்ட் ஆவேன்? இந்த மூச்சு நின்னு கண்ணை மூடி குழியில இறங்கினா தான் நான் பெர்ஃபெக்ட். அது வரைக்கும் என்ன பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். வரலையே சொல்லுவோமா? ஏன்னா என் மனசு குரங்கு புத்தி. இன்னைக்கு நல்லா இருக்கும், ஸ்டேஜ்ல நிக்கும் போது நல்லா இருக்கும், ஸ்டேஜ் கீழே இறங்கினா என்ன ஆயிரும்? வேற மாதிரி ஆயிரும். சர்ச்சுக்குள்ள உங்க புத்தி கரெக்டா இருக்கும், சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டு உங்க புத்தி என்ன ஆயிரும்? குரங்கு புத்தி ஆயிரும். வரலையே சொல்லுவோமா? உங்க மூஞ்சியை பாக்குற வரைக்கும் என்னோட சமாதானமா இருக்கும், எனக்கு பிடிக்காத உங்க மூஞ்சியை பார்க்கும்போது குரங்கு புத்தி ஆயிரும். இல்லையா? அதனால சாகர வரைக்கும் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஏன்னா எனக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் ஆகுது. எனக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றுகிறது, ஒவ்வொரு விதமான நினைவுகள் வருகிறது, ஒவ்வொரு விதமான காரியங்கள் மாறுகிறது. என் மனநிலைமை அங்கங்க அப்பப்ப மாறுது. ஒரே மனநிலைமை எங்கேயுமே இல்லை எனக்கு. அப்போ என் மனநிலைமை ஒன்றாகும் வரையிலும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் என்னது? சீர்படுத்துகிறது. பெர்ஃபெக்ட். இந்த பாடுகள் உங்களை என்ன பண்ணும்? நித்திய மகிமைக்கு சீர்படுத்தும், பெர்ஃபெக்ட் பண்ணும். செகண்ட், ஸ்திரம். ஸ்திரம் என்றால் ஸ்டெபிலிஷ். இருக்கா? நிலையா இருக்கா? இங்க நிக்குமா? விடட்டுமா? உங்களுக்கு சந்தோஷம், விழுந்தா 4 நாள் நிக்குமா? இங்க ஸ்திரமா நிக்காது. ஆனா இங்க என்ன பண்ணும்? நிக்கும். இப்ப அநேக நேரங்கள் நம்ம இங்க நின்னுகிட்டு இருக்கோம், ஸ்திரம் இல்ல. ஸ்திரமாகிற வரைக்கும் பார்ப்பார், ஸ்திரமாகிற வரைக்கும் விட மாட்டார். உங்களை நிலை நிறுத்துற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு? இதுதான் ஸ்திரம். அது நம்மளுக்கு அந்த காலத்து வார்த்தை, ஆங்கிலத்துல ஈஸி. ஸ்டெபிலைஸ். ஸ்டெபிலைஸ், ஸ்டேபிள் பண்ற வரைக்கும் விட மாட்டார். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது மனசு. மனசை ஒருநிலைப்படுத்தி ஸ்டேபிள் படுத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்காம விடவே மாட்டார். சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றாம? ஸ்டேபிள் பண்ணுகிறார், நிலைப்படுத்துகிறார். என்ன படுத்துகிறார்? ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரமா ஸ்ட்ராங் பேஸ கொடுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மணல்ல கட்டப்பட்ட வீடு இல்ல. எதுல கட்டப்பட்ட வீடு? கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு. மழை வந்தாலும் புயல் அடித்தாலும் அது அசையாது. சொல்லுவோமா? அப்ப ஸ்திரமா நிக்கணும் இல்ல, கற்பாறையில கட்டப்படணும் இல்ல. அப்ப கற்பாறையில கட்டப்படுறது ஈஸியா? நீங்க சொல்லுங்க. பாறையில கட்டுறது ஈஸியா? சொல்லுங்க பிரதர். அன்னைக்கு நான் போன் பண்ணேன் அவருக்கு, பசங்களை பாருங்க, எங்க லிபி பாறை ஆயி போச்சு, இன்னைக்கு நிலம் விட்டு ட்ரில்லா போடுறான் போட்டுக்கிட்டே இருக்கிறான். வேலை 8 மணி ஆச்சுன்னு வேலை முடிஞ்ச பட்ட காணும். நாங்கிட்ட கஷ்டம் வாங்கினா ரொம்ப கஷ்டம். பாறையில வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா கட்டிட்டா வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங். கட்டுறது கஷ்டம், ஸ்டேபிள் பண்றது, ஸ்திரப்படுத்துறது கஷ்டம். ஆனா ஸ்திரமா நின்றுச்சுன்னா யாருனால அசைக்க முடியாது. சொல்லுவோமா? அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன், ஸ்டெபிலைஸ் பண்ணுவேன். எங்க? பாறைக்குள்ள உள்ளிய போட்டு இறக்குற மாதிரி உன்னை இறக்கி நிற்க செய்வேன். அல்லேலூயா. அதுக்கு பாடுகளை கொடுப்பேன். அதுக்கு நான் என்ன கொடுப்பேன்? பாடுகளை கொடுப்பேன். உன்னை பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு பாடுகளை கொடுப்பேன். சீர்படுத்துவதற்கு பாடுகள் இருக்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு பாடுகளை கொடுப்பேன். அடுத்தது ஸ்ட்ரெங்தன். ஸ்ட்ரெங்தன் என்னது? பலப்படுத்தணும். பலப்படுத்தணும்னா இப்ப நீங்க நல்ல பலசாலியா மாறணும்னா என்ன பண்ணணும்? சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கணும். சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கணும். இல்லைன்னா கொட்டாட்ட அப்படியே மெதுவா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருவோமா? என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்த் ஆகணும்னா தின்னுகிட்டே இருக்கணுமா? ஒர்க் அவுட். என்ன பண்ணணும்? மசில் ஒர்க் அவுட், மசில் ட்ரைனிங் பண்ணணும். உங்களுடைய தசைகளை ட்ரெயின் பண்ணணும். ஈஸியா கடினமா? ஈஸியா கடினமா? சரி, இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். மிஸ்டர் ஒலிம்பிக்கா
தானே பெருசு இருக்கு இல்லையா? மிஸ்டர் ஒலிம்பியா ஆகணும், ஒலிம்பிக். அப்ப நான் எப்படி இருக்கணும்? யார் மாதிரி இருக்கணும்? அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் ஆகணும். அப்படின்னா உலகத்திலேயே யாரும் தூக்காத வெயிட் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேர்ல்டு சாம்பியன்னா உலகத்திலே யாரும் தூக்காத பாரத்தை அவங்க தூக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். உலகத்திலேயே அவன மாதிரி வெயிட் தூக்கறக்கு ஆள் இல்ல, அவன் தான் அவ்வளவு வெயிட் அவன் தூக்கி இருக்கான். அப்ப நீங்க நிச்சய மகிமைக்கு போகணும். அப்ப உலகத்திலேயே எல்லாரும் தூக்குற அளவுக்கு தான் என்னால தூக்க முடியுமா? அனுபவிக்க முடியாத அளவுக்கு பாடுகளை கொடுப்பாரு. பிராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம பிராணிக்கு மேல நடக்கும் போது நம்மளே ஒரு பிராணியை வச்சிருக்கோம்ல, அந்த பிராணிக்கு மேல நடக்கும்போது பிராணிக்கு மேல போயிருச்சு. ஐயோ இருக்குது லேலூயா. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு, ஆனா நம்மளுடைய திராணியை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வரலையே சொல்லுவோமா? இப்ப நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் போனோன்னே 10 கிலோ தான் உங்களால தூக்க முடியும். அந்த ஜிம்மை விட்டு வெளியே இப்போ ஒரு 10 வருஷமாவே 10 கிலோ தான் தூக்க முடியும்னு வச்சுட்டு இருப்பாங்களா? அங்க வச்சுட்டு இருப்பாங்களா? 10 வருஷம் கழிச்சு எத்தனை கிலோ தூக்குவீங்க? மினிமம் 250 தூக்குவீங்க. 200 தூக்குவீங்களா? தூக்க வச்சிருவான்ல ஜிம் ட்ரெயினர், தூக்க வச்சிருவான்ல. அப்போ ஆரம்ப காலத்துல நீங்க ஒரு 10 தான் உங்களால சகிக்க முடிஞ்ச பாடுகளை தான். அப்போ இருக்கிற திராணி வேற. போக போக எப்படி இருக்கும்? திராணி லெவல் அதிகமாகுமா? திராணி லெவல் அதிகமாகும் போது எதுவும் அதிகமாகும். ட்ரைனிங் அதிகமாக எதுவும் அதிகமாகும்? லோடும் அதிகமாகும். திராணி நமக்கு அதிகமாக எதுவும் அதிகமாகும்? பாடுகளும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வரலையே சொல்லுவோமா? திராணி அதிகமாக அதுக்குண்டான பிரஷரை ஏசப்ப அதிகப்படுத்திட்டே தான் இருப்பார். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. தயவு செய்து எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பத்தில் இருந்த பாடுகள், ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டேன், இதுக்கு மேல என்னால பட முடியாதுன்னு சொல்லாதீங்க. ரொம்ப பட்டுட்டேன், இன்னும் ரொம்ப ரொம்ப பட போறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஆனா எல்லாம் விலகி ஓடுறீங்க யோனா மாதிரி. தட்டி மீன் வாய்க்குள்ள போட்டாவது எங்க கொண்டு வந்து கக்க வைப்பாரு? பாடுகள்ல வந்து கக்க வைப்பாரு. அது நீ அனுபவிச்சுதான் ஆகணும். சாகர வரைக்கும் திராணியும் கொடுப்பாரு, ஒர்க் அவுட்டையும் அதிகப்படுத்திட்டே தான் இருப்பாரு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வரலையே சொல்லுவோமா? பலப்படுத்துவார். அப்பதான் பலமாக முடியும். அப்பதான் என்ன ஆக முடியும்? ஸ்ட்ரெங்தன். அடுத்து நிலை நிறுத்துறது. நிலை நிறுத்துறதுன்னா செட்டில் பண்ணணும்ல. செட்டில் ஆகணுமா ஆகக்கூடாதா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க செட்டில் ஆகிறத ஏசப்பா பாக்குறாரு. வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம், ஆனா ஏசப்பாக்குள்ள செட்டில் ஆகுறது ரொம்ப கடினம். வரலையே சொல்லுவோமா? ஏசப்பாக்குள்ள செட்டில் ஆகுறது ரொம்ப கஷ்டம். கடைசி வரைக்கும் ஏன்டா ஏசப்பாக்குள்ள வந்தங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவாரு. ஏன்டா ஏசப்பாக்குள்ள வந்தோம்? அதுக்கு நம்ம அங்க இருந்திருந்தாலே என்ன இருக்கும்? வீடு வாசல் புள்ள குட்டி வேலை வெட்டின்னு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவருக்குள்ள வந்தனால நாமே ரொம்ப ரொம்ப தாமதமா கடினமா ஆகுது. எஸ், ஆனா செட்டில் பண்ணுவாரு, நிலைநிறுத்துவாரு. ஒரு நேரத்துல நிலைநிறுத்துவாரு. பொறுமையா இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? பாடுகள். வரலையே சொல்லுவோமா? அப்ப நான் இன்னும் செய்தியை நான் கொண்டு வரல, இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் செய்திக்குள்ள போல, இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்திருக்கேன். பாடுகள் மனிதனுடைய வாழ்க்கையில அவசியம் வரும். இதோட முடிஞ்சுதான்னா முடியாது, இன்னும் அதிகம் தான் ஆகும். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமையும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவமும் அதை பொறுமையோடு கையாளத்தக்க மனப்பக்குவம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால அந்த நித்திய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குரல்ல சொல்லுவோமா? இந்த நித்திய மகிமைக்காக நாம் போராடுவோம். இந்த உலகத்துல போராட்டம் தான். நித்திய மகிமைக்காக போராடியே ஆகணும். எழுப்பி நிற்போமா?